கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கர்த்தர் நல்லவர். நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? தொடர்ந்து ஒரு சின்ன பகுதியை கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9 சில வசனங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். எல்லாரும் அந்த 15வது வசனத்தில் உள்ள அந்த கடைசி பகுதியை சேர்ந்து வாசிக்கலாம். காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இது ஒரு அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க, அடையாளம். இரத்தம் ஒரு அடையாளமா இருக்குது. பக்கம் பார்த்து சொல்லுங்க, இரத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம், ஒரு நல்ல அடையாளம், ஒரு அற்புதமான அடையாளம். நல்லா கவனிங்க. பாவம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனானோ, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவனை விட்டு தூரமாய் போனானோ, அப்போவுமே அவன் வாழ்க்கையில் பாவம் வந்துச்சு. பாவம் மட்டும் வரல, சாபம், வியாதி, தரித்திரம், சமாதான இன்மை, கண்ணீர் எல்லாமே வந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. குடும்ப வாழ்க்கையில் விரிசல், அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்க. இப்போ அது மட்டும் காணாது, அந்த பாவம் அந்த மனுஷனை அடிமைப்படுத்தினால மேலும் அவனிடத்திலிருந்து பாவ சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்தான், பாவம் செய்து முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ள ஆக்கிட்டான். அவன் செய்த பாவத்தின் விளைவு மட்டும் இல்லை, மறுபடியும் அவன் மூலமாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாவத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது கோபத்தையும் சாபத்தையும் வாங்கி கொள்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்வது விளங்குது? பாவ சுபம் நம்மகிட்ட வரும்போது பாவத்தினுடைய கனியை நாம் புசித்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய விளைவை நாம் புசித்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய ஒரு தாக்கத்தை தான் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடனே அவங்களோட அந்த பாவம் நிற்கல. அந்த பாவத்தினுடைய வேர் அவங்களுடைய பிள்ளைகளிடத்தில் வந்ததுனால யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவனே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான்? கூட பிறந்த சகோதரனை கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் கேட்கும்போது கடவுள்கிட்டே போய் சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காம பாருங்களேன். நீங்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? கடவுள்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா இல்லையாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? ஒவ்வொரு நியூ இயர்லையும் சாட்சி சொல்கிறேங்கிற பேரில் நிறைய போய் பேசுவோம்ல. சொல்லியிருக்கீங்களா? இந்த வருஷத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன்னாகும் இந்த அரசியல்வாதி மாதிரி 5 வருஷத்துக்காக தான் அவன் போய் சொல்லுவான். நம்ம வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம போய் சொல்லுவான். கவனிங்க, அவன் சொல்கிறான், என் சகோதரனை நான் என்ன செய்யலை, கொலை செய்யவே இல்லை, நான் என்ன காவலாளியோ, உண்மையை அப்படியே மறைக்கிறான் பாருங்களேன். அதோடு மட்டும் இல்லை, கொலை செய்துட்டு ரொம்ப ஹானஸ்டாக அந்த பொய்யை சொல்கிறான். பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா,
சாபம். எல்லாம் சொல்லுங்க, பாவத்தின் விளைவு சாபம். ஆனால் சொல்கிறாரு, நீ கொலை பண்ணனால, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை இந்த பூமியில் நீ சிந்துறதுனால, எந்த பூமியில் நீ சிந்தினியோ இந்த பூமியில் நீ நல்லா இருக்க முடியாது அப்படின்றாரு. நீ என்ன செய்தியோ அதுவே உன் வாழ்க்கையில் திரும்ப விளையும். நீ கொலை செய்த ஆகையினால நீ செய்த வினை உன் வாழ்க்கையில் மறுபடியும் வரும் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, பாவம் பொல்லாதது தான். பாவம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சரியான எதிர்வினை உண்டு. நியூட்டன் தேடலா அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமானதும் எதிரான ஒரு வினை இருக்குது. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதற்கு ஏற்ற ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இதுதான் நியூட்டன் தேடலா சொல்லுது. அது எதில் பொருந்ததோ இல்லையோ இந்த பாவத்தில் ரொம்ப பொருந்தும் பாருங்களேன். ஆனால் நான் சொல்கிறேன், என்றைக்குமே நான் சொல்ல வார்த்தை, பாவம் பெருசு இல்லைங்க. பாவத்திலிருந்து உங்களை தப்பு வைக்க தேவன் வைத்திருக்கிற பரிகாரம் அதை விட பெருசு. உங்கள் பாவமே இவ்வளவு பெரிய காரியத்தை உண்டு பண்ணுமானால் அதிலிருந்து நீங்கள் மீட்கப்படும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பரிகாரம் அதை விட பெருசு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பாம்புனுடைய விஷம் பொல்லாததா நல்லதாங்க? எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீ பாம்பை பிடிச்சிட்டு வந்து கடிக்க வச்சு தான் பார்க்கணும். நல்லதா பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னு. பாம்பின் விஷம் நல்லதா பொல்லாததா? ரொம்ப பொல்லாதது. நான் சொல்கிறேன், அதுவே அவ்வளோ பொல்லாததாக இருந்தால் அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறாங்களே, தடுப்பு எதிர் மருந்து, அது அதை விட பவர்ஃபுல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விட பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அது ஆன்டிபயோட்டிக்காக அந்த இடத்துல இருக்க முடியும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய இரத்தம் நமக்கு ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கம் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய இரத்தம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். எந்த நோய்க்கு ஆன்டிபயோட்டிக்னா, பாவம்ங்கிற ஒரு நோய்க்கு எல்லாத்துக்குள்ளாயும் இருக்குது. ஒரு பெரிய மரபணு வியாதி இது, பிறக்கும் போதே வரக்கூடிய வியாதி. ஒரு காலத்தில் இந்த நம்ம உலகத்தில் வாழ்ந்த உலகத்தில் இந்த கால்ரா, அதே மாதிரி இந்த போலியோ, இப்படிப்பட்ட சில வியாதிகள்லாம் நிறையா இருந்துச்சு. மன்னிக்கும், போலியோ கிடையாது, இளம் பிள்ளை வாதம் அதுதான் அதனுடைய இது. அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் போலியோ. கவனிங்க, அந்த போலியோ மருந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் எல்லாரும் இளம்பிள்ளை வாதம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து அந்த பிரச்சனையை பேசுறதில்ல, பரிகாரத்தை பேசுகிறாங்க. எதை பேசுகிறாங்க? போலியோ போட்டுட்டிங்களா அதுதான் கேள்வி. இப்போ பேச்சு ஃபுல்லாக எப்படி இருக்குது? இளம்பிள்ளை வாதம் உங்கள் வீட்டில் இருக்காங்கிறது பேச்சு இல்லை, போலியோ இருக்குதா உங்கள் வீட்டில்? நம்ம இப்படி பேசணும்னா, இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்ப்போம். நீங்கள் பாவம் செய்தீங்களாங்கிற கேள்வி இல்லை, இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்குதா? அவருடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்குதா? நல்லா கவனிங்க. அவன் பெரிய பாவம் செய்துட்டான், பெரிய சாபம். அவனே சொல்கிறான், இந்த பாவம் செய்து இதனால் வந்த இந்த விளைவினால் இந்த உலகத்தில் நான் இனி உயிர் வாழ்வதற்கே தகுதி இல்லை, எவன் பார்த்தாலும் என்னை கொன்று போடுவான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பாவத்தின் விளைவில் உனக்கு மரணம் தான் வரும்னு. ஆனாலும் அவன் அந்த தேவனிடத்தில் தன்னுடைய மனசை திருப்பினான் பாருங்க. அங்கேயே கேட்குறான். அவன் அதே கடவுள்கிட்ட தான் பொய் சொன்னான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த கடவுளுக்கு விரோதமாக எந்த தேவனிடத்தில் பொய் சொன்னானோ அதே தேவனிடத்தில் அவன் கேட்குறான், நீ தந்த தண்டனை என்னால் என்ன செய்ய முடியாது, வாங்கி கொள்ள முடியாது. 14ஆம் வசனம், இன்று நீர் என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. செய்யும்போது, பாவம் செய்யும்போது அதனுடைய தாக்கத்தை குறித்து அவன் யோசிக்கலை. அவன் நினைச்சான் சிம்பிளா காரியத்தை செய்து முடிச்சு அதோட அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தான். ஆனால் பாவம் அப்படி இல்லைங்க. எதையுமே ரகசியமாக நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் செய்கிற பாவம் ரகசியமாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் அதனுடைய விளைவு பரசியமாக இருக்கும். பாவம் ரகசியமாக இருக்கும், அதனுடைய விளைவு பரசியமாக இருக்கும். நீங்கள் செய்கிற பாவம் அந்த செய்கிற நேரம் ரகசியமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பாவமும்
ஒரு நாள் நிச்சயமாக வெளியே வரும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவம் ஒரு நாள் நிச்சயமாக எதையுமே மறைக்கவே முடியாது. தற்சமயத்துக்கு நீங்கள் மறைக்கலாம். அது சொல்கிறான், ஆண்டவரே என்னை கொன்று போடுவானே, எனக்கு ஒரு வாழ்வு வேணும் அப்படிங்கிறத அவன் கேட்டான். ஒருவேளை நான் சொல்கிறேன், ரகசியமான பலவிதமான பாவத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்வு வேணும், இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவம் என்னை நிச்சயமாக வாழ விடாது, இந்த பூமியில் இந்த பாவத்தோடு நான் வாழும்போது நிச்சயமாக இந்த பாவத்தில் நான் வாழவே முடியாது, எனக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அன்னை காயின் கேட்டான் பார்த்தீங்களா, ஆண்டவரே இந்த பூமியில் நான் நிலையற்ற அலைவனாக இருப்பேன், என்னை பார்க்குற எவனும் என்னை கொண்டு போடுவான், எனக்கு ஒரு வாழ்வு வேணும்னு கேட்டவுடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் எத்தனை பேர் உண்மையாக நான் பேசும்போது, கர்த்தர் பேசும்போது காயின் உணர்ந்தான், ஆண்டவர்கிட்ட பரிகாரத்தை கேட்டான். இப்போ நான் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்குள்ளால ஒரு உணர்வு வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் காயின மாதிரி நிறைய பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அந்த பாவத்தின் விளைவினால ஏகப்பட்ட சாபம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மீது, என் தலைமுறை மீது இது இருக்குது, இந்த பாவத்தினுடைய விளைவினால நிச்சயமாகவே என் குடும்பம் உருப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு விரும்புகிறோம், எங்கள் குடும்பம் வாழணும்னு விரும்புது, என் பிள்ளைகள் வாழ்வதை நான் பார்க்கணும், என் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கக்கூடாது, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதை நான் காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார், அதுதான் அவருடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? யாத்திரை புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இல்லையா, இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். யாத்திரையாகும் 12:13 11 வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. எல்லாம் சொல்லுங்க, இது கர்த்தருடைய பஸ்கா. சத்தம் இவ்வளவுதானா? சத்தமா, இது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்களை கடந்து போவேன், உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். கவனிங்க, பாவத்தினுடைய தண்டனை இந்த உலகத்தில் ஊற்றப்படும் போது அவருடைய இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதுனால அந்த தண்டனையிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படுகிறோம். நம்ம நல்லவங்கிறதுனால விடுவிக்கப்படலை, நம்ம நீதியாக வாழ்கிறதுனால தண்டனையிலிருந்து தப்பிடல. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பாவம் செய்தது உண்மைதான், பாவத்திற்குரிய தண்டனைக்குரிய அந்த பாவத்தின் தண்டனையை பெற தகுதியானவர்கள் தான் நம்ம யோக்கியர்கள்லாம் கிடையாது. ஆனால் கூட ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த பாவத்தினுடைய விளைவு மோசமானது, இந்த பூமியில் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம கேட்டபோது அவர் ஒரு அடையாளத்தை தருகிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் கேட்குறீங்களோ, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். அது என்னவென்றால் அவருடைய இரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரத்தம். அந்த இரத்தத்தை பார்க்கும்போது பாவத்திற்கான தண்டனையிலிருந்து அவர் உங்களை தப்ப பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் வாஸ்து காண்பித்திருக்கிறேன் இல்லையா 13, அவர் நம்மை தப்ப பண்ணினாராம், அவர் அதிலிருந்து நம்மை தப்ப பண்ணினான்னு சொல்லி நம்ம 13ஆம் அதிகாரத்திலலாம் வாசிருக்கோம். இவன் பிள்ளைகள்கிட்ட சொல்லு, அப்போ அவங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நம்மை தப்ப பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, தப்ப பண்ணினார். இந்த இரத்தம் ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களையும் என்னையும் தப்ப பண்ணுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?